வெல்கம் டு கலியர். திஸ் இஸ் மீ விக்னேஷ். இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு பேசிக்கான ஒரு மாடல் வித் கியர் டீத் மாதிரி இருக்கிற மாடல் தான் ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ரிவால்வ்டு போஸை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறேன். இந்த மிட் பாயிண்ட் லைனை ஓவராலாக 92 mm டிஸ்டன்ஸில் ஃபுல்லாக லாக் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைமென்ஷனல் வைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்து ஒரு கண்டினியூஸ் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன், டயக்ராமில் இருக்கிற மாதிரியே. இப்போ இதை வந்து ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் வைஸாக லாக் பண்ண வேண்டியதான். ஜாமெட்ரிக்கலாக ஆல்ரெடி கன்ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும், ஹாரிசாண்டல் வெர்டிக்கலாக. இப்போ டைமென்ஷனல் வைஸாக கன்ஸ்ட்ரெயின் பண்ணலாம். டயக்ராமில் எப்படி இருக்கோ அதே பேசிஸில் தான் லாக் பண்ணுறேன். டீத்தை பேஸ் பண்ணி இல்லாமல் அது கீழே இருக்க ஏரியாவை தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஷாஃப்ட் முடிஞ்சிட்ட பிறகு தான் டீத்தை ஏரியாவை ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஓவராலாக கவர் ஆகிடுச்சு. இப்போ ரிவால்வ்டு போஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஓவரால் ரிவால்வ் பண்ண வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அடுத்து டீத் ஏரியா தான் ட்ரா பண்ணோம். அதுக்கு பர்டிகுலர் ஃபேஸை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்து ஸ்கெட்சை க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சர்க்கிள் போட்டு டாப் லைன் ஏரியாவுக்கு ட்ரா பண்ண போகிறேன். இப்போ டைமென்ஷனலாக வைஸாக எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதான். ஓவராலாக அந்த இன்வொல்யூட் ஆர்க்கை வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஒரு சென்டர் லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எப்படின்னா இந்த சைடில் இருக்கா அப்படியே அங்கே வந்து மிரர் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ எக்ஸஸாக இருக்க எல்லா என்டிட்டியும் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரூடட் போஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பிளைண்ட் இல்லாமல் அப் டு சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி எந்த எண்டு வரை வேணுமோ அந்த சர்ஃபேஸ் வரை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டாப் ஏரியாவில் ஒரு சாம்ஃபர் 0.5 mm. ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே வந்து சர்க்குலர் பேட்டர்ன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பேட்டர்ன் பண்ண வேண்டியதான். ஒரு 80 நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த எண்டில் வந்து ஒரு பாலிகனை யூஸ் பண்ணி ஒரு கட்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு 4 சைட்ஸ் இருக்கிற ஒரு பாலிகனை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து வெர்டிக்கலாக அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ டைமென்ஷனல் வைஸாக ஒரு 12 mm லாக் பண்ணிடலாம். இங்கே இந்த சர்க்கிளை ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சர்க்கிளுக்கு வெளியில் எக்ஸ்ட்ரா என்டிட்டிஸ் இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ண வேண்டியதான். இதுலேருந்து ஒரு ப்ரொஃபைலை எடுக்க போகிறோம். தேவையானது என்டிட்டியை தவிர்த்து மற்ற எல்லா என்டிட்டியும் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு க்ளோஸ்டு ஸ்கெட்ச் கிடச்சாச்சு. இப்போ இதை அப்படியே எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண வேண்டியதான். எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணும்போது இதை தவிர்த்து மிச்சம் இருக்க ஏரியா தான் எனக்கு எக்ஸ்ட்ரூட் கட் ஆகும். அதுக்கு இங்கே ஃப்ளிப் சைட் டு கட்டுன்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணால் எக்ஸஸாக இருக்க ஏரியா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கட் ஆகும். ஓவராலாக ஒரு மாடலே நம்ம வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இது ஒரு பேசிக் மாடல். தேங்க்யூ.